ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த அக்கௌண்ட்டில் C2 ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக எதுக்குள்ள இந்த அக்கௌண்ட் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டில் கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த அக்கௌண்ட்டில் சும்மா லாகின் பண்ணலான்ட்டு லாகின் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி 678 இருக்கு, 678. ஸோ அதனால் இது முடிச்சிடலாமேன்ற ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால தான் இப்போ இதை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டு நாட் டிஸ்டர்ப் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டு நாட் டிஸ்டர்ப் போட்டாச்சு. ஸோ C2 போகிறோன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது, C1 விட்டு போகிறோன்ற ஒரு கஷ்டமும் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் இங்கே தான் இருந்தோம். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற கோட் என்னென்னா 1 லாஸ்ட் அட்மின். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு கோடாக இருக்க போகுது. பட் நம்ம இந்த சர்வரில் இருக்க போகிறதில்ல, நம்ம வேறு சர்வர் போகலாம். ஏன்னா ஒரு தொல்லை பிடிச்ச ஒருத்தர் இருக்கான். ஸோ அதனால தான் 6 சர்வர். ஓகே, 6 பேர் இருக்கிறவங்ககிட்ட சீட்டு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஓகே, நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தான் விளையாண்டுருக்கேன். ஆனால் கேட்குதான்னு தெரில, கேட்குதுன்னு நம்புவோம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன். கட்டை விரல்ல மைக்கா போட்டு விளாண்டுட்ருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு C2 போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணலாமான்னு இருக்கு. ஓகே வாங்க, நம்ம டக்குன்னு போகலாம். ஓகே, இங்கே யாரும் இல்லை. ஸோ வாங்க, நம்ம 1 லாஸ்ட் அட்மின் அந்த கோடை போட்டுடலாம். 1 லாஸ்ட் அட்மின். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மேலே போய்க்கலாம். எவனாச்சும் இருக்கானா? ஓகே, யாரும் இல்லை, நில்லுன்னு காமிக்குது கைஸ். வெயிட் பண்ணுங்க. 1 லாஸ்ட் அட்மின். நில்லா. 1 லாஸ்ட் அட்மின். ஹேய், 1 லாஸ்ட் நில்லுன்னே காமிக்குது. வெயிட் பண்ணுங்கண்ணா, அது என்னன்னு மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கோடு வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம வேறு தான் போட்டாகணும். வெயிட் பண்ணுங்கள், இந்த சர்வர்லேயும் வேறு எவனாலாம் இருக்கான். நம்ம மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 6 பிளேயர் காய்ஸ், ரொம்ப லேக் அடிக்குது. 6 பிளேயர் கிடச்சிருச்சு. சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே, மகாராஷ்டிரா தான். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு சில கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணணும். அப்போ ஏதாச்சும் ஒன்றில் விழுகும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. வாங்க, இங்கேயும் ஆடாடி. ஓகே, ரொம்ப லேக் அடிக்குது, ஏன்னே தெரில. வீடியோ ரெக்கார்ட் பண்ண போதெல்லாம் இப்படி தான் வருது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போய் மேலே எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்துடலாம். ஓகே, மேலே எனக்கு தெரிஞ்சபடி யாருமே இல்லை. ஸோ நம்ம டக்குன்னு கோடு போட்டுடலாம். வெயிட் பண்ணுங்க, இவனுங்க எல்லாம் லோட் ஆகட்டும். ஓகே, லோட் ஆகிட்டானுங்க. ஸோ வாங்க டக்குன்னு போடலாம். டேவ்ஸ் குக்கிங்.
சரி அப்போ ட்ராகன் அபியூஸ் காய்ஸ் ஆல்ரெடி ரெடீம்டா ஒன் லாஸ்ட் admin Chandler ஏய் ஜீரோ பில்லியா ஐயோ சரி வெயிட் பண்ணுங்க கைஸ் ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்க ஓகே ரெடி ஆயிடுச்சு வெயிட் பண்ணுங்க என்ன ஸ்டார் கோட் ஹியோ ப்ளீஸ் ப்ளீஸ் ரைட்டு கைஸ் தேங்க்ஸ் ஓகே வாங்க டக்கு டக்குன்னு கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க இவனுங்களை நம்ம வந்துட்டு டக்கு டக்குன்னு கிரைண்ட் பண்ணிடலாம் இன்னும் ரொம்ப லேக் அடிக்குது இப்போன்னு பார்த்து எனக்கு ஒன்று தெரில நம்ம வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி லேகெல்லாம் அடிக்கும் எனக்கு இந்த ஃபோனும் பிடிக்கல ஒன்றுமே பிடிக்கல கைஸ் நான் பேசாமல் யூடியூப்பை குவிட் பண்ணலான் இருக்கேன் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரில சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் சொன்னேனா சரியான மக்கு ஃபோனுங்க இது தட்டி விடுங்க பார்த்துக்கலாம் இத்தனை லேக்லேயும் நான் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் ஸோ எல்லாமே உங்களுக்காக தான் ஸோ அதனால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்ருங்க வாங்க டக்கு டக்குன்னு கொஸ்ட முடிக்கலாங்க ஓகே நான் வேணா டைம் லேப்ஸ் போட்டு விட்றேன் ஸோ ஓகே நீங்கள் டைம் லேப்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு லெவல்ஸ் தான் அதுக்கப்புறம் நேரம் C2 தான் ஆனால் சீட்டுக்கு போனால் ரோலிங் லக்கெல்லாம் வேறு லெவலில் அதிகமாகும்னு சொல்கிறாங்க அது உண்மை ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் எனக்கு கூட ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு புத்தா நான் வேணால் செகண்ட் சியில் ரோல் பண்ணியிருக்கேன் அப்போது மட்டும்தான் எனக்கு உண்மைன்னு தோணுச்சு ஏன் வெனாம் கூட 2 வாட்டி ரோல் பண்ணாங்க வெனாம் கூட 2 வாட்டி ரோல் பண்ணேன் அப்போ கிடச்சது தான் ஓகே கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்
இன்னும் கொஞ்சோண்டு லெவல் தான். 689 வந்தாச்சு. ஸோ டக்கு டக்குன்னு கிரைண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. C1 விட்டு வெளியே போகிறோம், C2க்கு போகிறோம். நிறைய கஷ்டமான பாசஸ்ஸு, அப்புறம் என்பிசிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள வேற முடிக்கணும்னு ஒரு கஷ்டமா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, வாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான். C2ல ஆனால் நல்ல லக் இருக்குமாமா. ஸோ அதைத்தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அது என்ன, வேற எதுவும் இல்லை, ஹேர் கட் தான். ஒரு ஹேர் கட் கூட ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. நான் இன்னும் ஃபேஸ் ரிவ்யூ கூட பண்ணல. ஸோ அது எனக்கு நல்லது. நம்ம வந்துட்டு ஃபேஸ் ரிவ்யூ வந்துட்டு தெரில எப்போ பண்ணுவோன்னு. ஃபேஸ் ரிவ்யூ எப்போ பண்ணுவோன்னு தெரியாது, பட் பண்ணலாம். நம்ம டார்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டை நான் வந்துட்டு C3 கொண்டு போகிறேன். ஆனால் அதுக்குன்னு இப்போவே பண்ணிடாதீங்க கைஸ், ஒரு 2 வேலையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எல்லா அக்கௌண்ட்டையும் C2 கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேணும்னா C2 இந்த அக்கௌண்ட்டை கொண்டு போகிறேன். சாரி, இந்த அக்கௌண்ட் இல்லை, சாரி C3 வேணால் இந்த அக்கௌண்ட்டை கொண்டு போகிறேன். தயவு செஞ்சு இப்போவே டக்குன்னு பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சமே எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க. கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் இதை ரெடி பண்ணிடுவேன். ஆனால் இந்த அளவுக்கு லாக் அடிச்சு நான் பார்த்ததே இல்லைங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி நடக்குது. சத்தியமாக நான் நினச்சது கூட இல்லை இந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு. ஓகே, வெறும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம டக்குன்னு கிரைண்ட் பண்ணிடலாம், ஏன்னா வெறும் 9 மினிட்ஸ் தான் இருக்குது. டேய், எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே மக்கு சாம்பிராணிங்களா, புரிஞ்சுக்கோங்கடா. I'm about to go C3 டா. சஸ்பீஷியஸ் கில்லாம். ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னே தெரில. இவனுங்கெல்லாம் வந்து என்னை இது பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க, என்ன சொல்கிறது, டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்டா இப்படி வரானுங்கன்னே தெரில. எனக்குன்னே வந்து பிறந்திருப்பானுங்க எருமசானிங்க. பார்த்தீங்களா கைஸ், சொன்னனா எக்ஸ்ப்ளாய்டர்ஸு. ஸோ இவங்களை வேற சமாளிக்கணும். இதாங்க C1ல கடுப்பு. C1ல கடுப்பு என்னன்னா, எல்லாம் நம்மளை மாதிரி கிரைண்ட் பண்ண மாட்டானுங்க. சும்மா எக்ஸ்ப்ளாய்ட்டை மட்டும் போட்டுருவானுங்க. கிரைண்ட் பண்ணுறவனுக்கும் எரிச்சலாக வரும், ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன்ட்டு செடி கடுப்பாங்க. அவனுங்க மட்டும் கையில் மாட்டினாங்கன்னா வச்சு செஞ்சிடலாம். அந்த மாதிரி செம்ம கோவம் வரும். ஏன் தான் அந்த மாதிரி பண்ணுவானுங்களே தெரில. ஓகே, ஓகே 698. இன்னும் கொஞ்சோண்டு தான் லெவலு. மட்டும் கிரைண்ட் பண்ணோம்னா டக்கு டக்குன்னு நம்ம சீட்டு போயிடலாம். ஓகே,
லேகுனால சில மூவ்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போயிடுச்சு. அந்த ஹோல்டு மூவ் பார்த்தீங்களா இப்போ டக்குன்னு போயிடுச்சு. பட் இட் இஸ் ஓகே. ஏங்க அந்த நாய் என்கிட்ட தான் வரான். ஸோ டி வெறும் 5 தான்டா, 5 தான்டா. கில் பண்ண விட்றா நாயே. ஓகே, இன்னும் 2 கில்லு, 2 கில்லு, 2 கில்லு. ஓகே, இன்னும் ஒன்னே ஒன்று கண்ணு செல்லா குட்டியே. 700 லெவல். இன்னும் எதுவுமே வரல. உங்கள் லெவல் 700 ரீச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க. 51 ஸ்டாட்ச் இதுக்கு போட்டுக்கிறேன், பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு. ஓகே, ஏதோ ஒரு மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இவனை முடிச்சிடலாம். எஸ், பவுண்டி கிடச்சிருச்சு. டக்குன்னு இங்கேருந்து பறந்து போயிடலாம். ஏன்னா அவன் வந்தவொடனே நம்மளை அடிச்சு கொண்டுருவான். வாங்க போகலாம். ஓகே கைஸ், 700 லெவல்ஸ். ஸோ டாக் டு இவங்கிட்ட தான் நம்ம பேசணும். இவங்கிட்ட பேசினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஐசெட் மேலே கொல்லணும். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. ஆமாம், இந்த மிஷினில் நம்ம வந்துட்டு, அதாவது மிஷின்னா ஒரு ஆர்மி மிஷன்னு சொல்லுங்களேன். இந்த கீ வாங்கிட்டு போகிறதுல செத்துட்டோம்னு என்ன ஆகும்? ஓகே, டான் ஸ்வான் ஹேஸ் எஸ்கேப்ட். வி நீட். ஓகே, கீ கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஐஸுக்கு போகணும். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க. மேனுவலில் தான் வச்சுருக்கேனா? அப்புறம் ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் வாங்க போகலாம். ஓகே, இங்கே இருக்குது. நம்ம போக வேண்டிய ஐலாண்ட் இங்கே இருக்குது. ஓகே, வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஸோ கீ இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இவனை வேறு சாவடிக்கணும். ஓகே, நம்மளை ஸ்டன் பண்ணிட்டான். ஆனாலும் அவன் இருக்கான். ஓகே 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 நைஸு 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 நைஸு. அவன் அட்டாக்ல இருந்து மட்டும் நம்ம டாஜ் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே கைஸ், அவன் மிஸ் பண்ணிட்டே இருக்கான். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நைஸு நைஸு. ஆஹா, ஸ்டன் பண்ணி தொலைஞ்சிட்டானே. ஓகே, டாக் டு த டிடெக்டிவ். We lost exactly. Okay. Dragon Emperor.
சேர்றா சாமி வெயிட் பண்ணுறோம். ஓகே எங்க எத்தனைங்க பேசுவான் இவன்? சரியான வாய் பேசியா இருக்கான். ஓகே இவங்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். அவன் கூட தான் திரும்ப போய் பேசணும். ரொம்ப நேரம் எடுக்குது, வெயிட் பண்ணுங்க. லைட் ஃப்ரூட் யூஸ் பண்ணி கூட ரொம்ப நேரம் எடுக்குது. ஆனால் C2க்கு போனால் எத்தனை நேரம் எடுக்கும்? ஓகே மிலிட்ரி டிடெக்டிவ். ஓகே டாக். ஓ இன்ட்ரெஸ்டிங். ஓ செகண்ட் சி. ஓகே மிடில் டவுன். குட் லக். ஓகே தேங்க்ஸ் பாபா, நான் போயிட்டு வரேன். ஓகே வெயிட் பண்ணுங்க. நம்ம கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம கச்சா கடவுளை வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸ்லாஷ் சான்போக்கு லக் 100 யூரோ இல்லை. ஓகே சன் 100%. ஆல்ரைட் போடா நீ திருட்டு பயலே, போடாங்கிட்டே. எனக்கு நீயும் வேணாம் ஃப்ரூட்டு வேணாம். இனிமேட்டு நான் செகண்ட் சிக்கு போய்க்கிறேன். செகண்ட் சியில் தான் நல்லவன் இருப்பான், நீ கெட்டவன். ஓகே பாய் பாய். ஃபர்ஸ்ட் சி நம்ம பார்க்கலாம், திரும்ப பார்க்கலாம். டெலிபோர்ட்டிங். ஓகே வெயிட் பண்ணுங்க, நம்ம செகண்ட் சி மட்டும் பார்த்துடலாம். ஓகே லோட் ஆகுது. கைஸ் ஃபைனலி நம்ம செகண்ட் சி போயிட்டோம். ஏய் ஓகே எல்லாரும் வந்துட்டு கிளாப் தட்டுங்க, கமெண்ட்டில் கிளாப்ஸ் போட்டு மாஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோன்னு சொல்லுங்கள். அதுதான் எனக்கு ஆறுதலாக இருக்கும். பட் C1 விட்டுட்டு போகிறோம். பிக் நியூஸ், நியூ டைட்டில் அன்லாக்டா. வந்தோடனே டைட்டில் அன்லாக் ஆயிடுச்சு. சும்மா மெரின்ஸ் ஜாயின் பண்ணலாம். செகண்ட் சி வந்தாச்சு. செகண்ட் சி வந்தாச்சு. வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகட்டும். செகண்ட் சி அவார்ட் கிடச்சிருக்கு. செகண்ட் சி ஃபைனலி வந்தாச்சு கைஸ், பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனும் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். பை கைஸ், வரட்டா மாமே.